மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு எப்படி இருக்கு அப்படின்னா 6ஆம் பாவத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு. சுக்கிரன் உங்க ராசியாதிபனுக்கு நட்பு கிரகம், செவ்வாய் சமமான கிரகம். பொதுவா சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 12க்கு அதிபன், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி மோட்ச விரய ஸ்தானத்துக்கும் உங்களுக்கு அவன் தான் அதிபன். செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானம், அதுக்கப்புறம் லாபஸ்தானம், ரெண்டுத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் 6ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பா அப்படின்னா, பொதுவா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உடல் சுகம், இனிப்புக்கான காரகன். இப்போ நம்மளுக்கு என்ன வரும், மிதுன ராசி அன்பர்களுக்கு பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடிலி நீட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தோணும். பி காஷியஸ் இன் தட் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன கேட்டால். அதே மாதிரி ரொம்ப நம்ம டயட் வந்து கச்சா மூச்சான்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். எனக்கு இது சாப்பிடணும்னு தோணுது, அது சாப்பிடணும்னு தோணுது, முக்கியமாக நிறைய ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுது. இப்போ எனக்கு நிறைய கிரேவிங்ஸ் இருக்குங்க இந்த ஜங்க் ஃபுட்ஸ் மேலே, ஸ்வீட்ஸ் மேலே. ஸோ இதெல்லாம் எனக்கு தோணும் போது கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சூப்பர் டூப்பர் ஃபுட்ஸ் மேலே அப்படின்னு, ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. ரிச் ஃபுட்ஸ் நான் நிறைய நெய்யில் செஞ்சது, ரொம்ப இனிப்பு, நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்க் ஃபுட்டு, இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். லக்ஸரிஸான ஃபுட்டு, நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடணும், இதெல்லாம் பிடிக்கும். இப்போ என்ன ஆகுனா டயட் வந்து ரொம்ப மிஸ்டயட் ஆகிடும். மிஸ்டயட் ஆகிறதுனால ஹெல்த்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள், பாடி ரொம்ப ஹீட் ஆகிட்டு அதனால் சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடினமான உழைப்பு அப்படின்றது நம்ம மேற்கொள்ளணும். அப்போ தான் நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படின்றது வரும். நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு கடினமான உழைப்பு செய்யணும் அப்படின்ற ஒரு இந்த இன்டென்ஷனை இந்த காம்பினேஷன் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பாருங்க மேரேஜ் லைஃப்பில் கான்ஃப்ளிக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி எதனால் மேரேஜ் லைஃப்பில் கான்ஃப்ளிக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு? ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த சுகத்தில் அதிக நாட்டத்தை ஏற்படுத்தும். அந்த அதிக நாட்டத்தை ஏற்படுத்துறதுனால நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி எண்ணம் தோணும் அப்படின்னா, ஃபேமிலியில் வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயம் செய்யறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையுது. நம்ம ஏன் வந்து அது தொடரக்கூடாது, நம்ம ஏன் அதில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணக்கூடாது, நம்ம ஏன் வந்து அவங்க கூட பழகக்கூடாது, நம்ம ஏன் வந்து நம்மளோட தேவைகளை அவங்க கிட்ட பூர்த்தி பண்ணிக்கக்கூடாது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தோணும்.